தமிழகத்தைப் போலவே புதுச்சேரியிலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டி காணப்பட்டன. கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு பிறந்த ஆங்கில புத்தாண்டின் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டார்கள். இது குறித்து விவரிக்கிறார் அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் ரஹ்மான். புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் இந்த 2016ஆம் ஆண்டு புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் மகிழ்ச்சியாக. அதாவது புதுச்சேரி கடற்கரையில் இந்த புத்தாண்டு கொண்டாட்டமானது நடைபெற்று வருகின்றது. கிட்டத்தட்ட இந்த கடற்கரையில் மட்டுமே 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இங்கு குவிந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக புதுச்சேரியிலே பல்வேறு இடங்களிலே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றன. தற்போது இந்த புத்தாண்டை புதுச்சேரி மட்டுமல்லாம் புதுச்சேரி அருகில் இருக்கக்கூடிய சென்னை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்தும் ஏராளமாக தற்போது இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்காக புதுச்சேரிக்கு வந்திருக்கின்றார்கள். புதுச்சேரியிலே தற்போது அதாவது ஒரு விழா கோலம் போன்று புதுச்சேரியுடைய பல்வேறு பகுதியில் தற்போது போக்குவரத்து நெரிசல் இருக்கின்றன மற்றும் அனைத்து விடுதிகளிலும் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. இந்த புத்தாண்டை தற்போது இவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் தற்போது கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக தற்போது வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் நம்ம அவர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க, எந்த ஊரில் வந்திருக்கீங்க? வேலூர் சீபுரில் வந்திருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ராப்பர் பாண்டிச்சா வேலூர் செட்டில் ஆகிட்டோம். இந்த புத்தாண்டை மிக சிறப்பாக கொண்டாடுறதுக்காக நாங்கள் வேலூர்ல இருந்து ஃபேமிலியோட வந்திருக்கோம். இது என்னோட டாக்டர், இதோட ஃபேமிலி, இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மிஸ்டர் பாண்டியன். ஸோ நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது. ஹாப்பி நியூ இயர் டு புதிய தலைமுறை அண்ட் ஆல். ஹாப்பி நியூ இயர். நாங்கள் சென்னை ஆவடியிலேருந்து வரோம். அங்கே வெள்ளத்தினால ரொம்ப எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த நியூ இயர் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா அமையணும்னு நாங்கள் இறைவன்கிட்ட பார்த்துக்கிறோம். இங்கே நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். பாண்டிச்சேரிக்கு ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். கடந்த ஆண்டு சென்னை மற்றும் கடலூர் பகுதியில் கடும் மழை வெள்ளம் ஏற்பட்டது. இதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் கடந்த 1 மாதமாக மிகவும் மனநிலை அதாவது பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த வேதனையிலிருந்து வெளிப்படவும் இந்த புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடவும் சென்னையிலிருந்து ஏராளமான சுற்றுலாவினர்கள் புதுச்சேரிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த புத்தாண்டை அவர்கள் தற்போது மகிழ்ச்சியுடன் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கடலூர் பகுதியிலிருந்து ஏராளமான வந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் வழக்கத்துக்கு அதிகமாக வெளிநாட்டிலிருந்தும் ஏராளமான சுற்றுலாவினர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு தரும் வகையில் புதுச்சேரியிலே மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அதாவது அனைத்து விடுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் வைத்து தற்போது பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள். தொடர்ந்து அதாவது இந்த புத்தாண்டை எந்தவித அதாவது பாதிப்பும் ஏற்படாத வகையில் போலீசார் அனைத்து பகுதியிலும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்காகவும் மேலும் அதாவது வெளிமாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சுற்றுலாவினர்களுக்கு எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாது என்பதற்காக தற்போது அனைத்து பகுதியிலும் போலீசார் கண்காணிப்பு ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்காக புதுச்சேரியுடைய பல்வேறு பகுதிகளிலே ரகசிய கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றார்கள். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கடற்கரை கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தற்போது இங்கே குவிந்திருக்கிறார்கள். அதாவது புதுச்சேரியை பொறுத்தவரை வழக்கமாக எப்போதுமே சுற்றுலாவினர் இங்கு வருவது அதிகம். தற்போது இந்த புத்தாண்டை வழக்கத்துக்கு அதிகமாக இந்த ஆண்டு அதிகமானோர் தற்போது இந்த புத்தாண்டை கொண்டாடுகின்றார்கள். புதிய தலைமுறை செய்திக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சீதவுடன் ரகுமான்.